பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு காட்ஸ் மர்சி, கர்த்தருடைய இரக்கம். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு கர்த்தருடைய இரக்கம். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆண்டவரே, இந்த இரக்கம் கொஞ்சமாக இருக்குமா, இல்லை அதிகமாக இருக்குமா, இல்லை கொஞ்ச காலம் மட்டும்தானா, இல்லை நீண்ட காலம் மட்டும் இருக்குமா, எங்கள் ஆயுள் முழுக்க இருக்குமா? ஆண்டவரே, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். ஆண்டவரே, 1000 வருஷங்கள் இருக்குமா, இல்லை 1000 தலைமுறைக்கு உங்களோட இரக்கம் இருக்குமான்றது எங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, வேதத்தில் உங்களோட இரக்கத்தை பற்றி நாங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் கெஞ்சி கேட்குறோம். ஆண்டவரே, உங்களோட இரக்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஆண்டவரே, அப்படி நீங்க செய்யற போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி ராஜா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய இரக்கம், இதை பத்தி தான் நான் பேச போறேன். நம்ம அவருடைய இரக்கம் எப்படி, எந்த வழியில எப்படி அவரு இரக்கம் நமக்கு கொடுக்குறாருன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். இப்ப பாருங்க, ஒரு 2 குடும்பத்தை சொல்றேன். ஒரு ஏழை குடும்பம், ஒரு ஐஸ்வர்யவான் நல்ல கோடீஸ்வரர், அந்த குடும்பம். இந்த ஏழை குடும்பத்தை முதல்ல சொல்றேன் நான். இந்த ஏழை குடும்பம் 3 வேளை சாப்பாடு கிடைக்காத பட்சத்துல ஒரு வேளை மட்டும்தான் சாப்பாடு கிடைக்குது. அப்படி இருக்கிறக்குள்ள அவங்களுக்கு ஒரு நிம்மதி, சமாதானம் அந்த குடும்பத்துல சுத்தமா கிடையாது. ஐயோ, இவ்வளோ கஷ்டம் 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 அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு கோடீஸ்வரர், அவரோட வீட்டை பத்தி சொல்றேன். அவங்களுக்கு 3 வேளை உணவு இருந்தோ அவங்க சாப்பிடுற ஒரு வேளை கூட அவங்களுக்கு அதே நிம்மதி, சமாதானம் கிடையாது. பிள்ளைங்களோட சமாதானம் இல்லை, அன்பு இல்லை. ஒரு மகளை யூஎஸ்ல, அமெரிக்கால கட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த குடும்பத்திலயும் அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி ஒரே குடும்பத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏழை பணக்காரர் 2 பேருக்கும் அந்த சமாதானம், நிம்மதி கிடையவே கிடையாது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா, அவங்க பண்ற அநீதிகள், அவங்க பண்ற அக்கிரமங்கள், அவங்க பண்ற பாவங்கள். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் இந்த 2 ஜனங்களுக்கும் இரக்கம் செய்யற தேவனா இருக்கிறாரு. அந்த இரக்கத்தை பெற தகுதி நமக்கு இருக்குதா இல்லையான்றது எப்படி தெரியுமா தெரியும்? நம்ம அந்த பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்களுக்கு விடுதலாகி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டக்குள்ள அவர் இரக்கம் செய்யற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த இரக்கம்னா என்னன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். வேதத்தின் ஆதாரப்படி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். லாமெண்டேஷன் 3ஆம் அதிகாரத்துல 22-23. ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா பாருங்க. அதாவது கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, முடிவில்லாத இரக்கங்கள். நம்ம நிர்மூலமாகாம இருக்கிறது அவரோட கிருபை மட்டும்தான். எவ்ரிடே காலைதோறும் அவரோட இரக்கங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லைன்னா பாருங்க, இந்த மாதிரி நான் சொன்ன பாருங்க எக்ஸாம்பிள், இந்த ஏழை ஜனங்கள், ஐஸ்வர்யவான், ரிச் பணக்காரங்கள், அவருக்கு வேதபாவமே கிடையாது, வேறுபாடே பார்க்க மாட்டார். அவரு 2 பேருக்கும் இரக்கம் செய்யற ஒரே தேவனா இருக்கிறாரு. ஆனா அதுல நம்ம இரக்கம் பெற நமக்கு தகுதி இருக்கணும்னாக்கா நம்ம அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆகணும். நம்ம பாவ அறிக்கை பண்ணி, ஆண்டவரே என்னோட பாவங்கள்லாம் மன்னிச்சு என்னை ஏத்துக்கங்க அப்பா, இதுக்கு மேல அந்த பாவங்கள், தவறுகள் நான் செய்ய மாட்டேன், என் மேல இரக்கம் காட்டு ஆண்டவரே நம்ம சொன்னா, அவர் இரக்கம் முடிவில்லாத இரக்கம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுவும் காலைதோறும் இரவும் பகலும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. சரி, இந்த இரக்கம்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த
இந்த இரக்கம் வந்து வாயினால தான் சொல்லுவாங்க, ஆண்டவர் இரக்கம் செய்யறாரு, ஆண்டவர் இரக்கம் செய்யறாரு. ஆனா பிராக்டிக்கலா பார்க்க போனா அந்த குடும்பத்துல வந்து ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு குடும்ப வாழ்க்கை வந்து ஒரு அசமாதானமா இருக்கும். அவரோட இரக்கம் வர வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா நம்ம வந்து பாவத்திலே முழுகி இருக்கிறோம். நம்ம பொய் சத்தியம் வைக்கிறோம், எல்லாமே பண்றதெல்லாம் நம்ம தான் பண்றோம். ஆனா ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க அப்படின்னா எப்படி ஆண்டவர் வந்து இரக்கம் கொடுப்பாரு? ஸோ அதனால வந்து மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட மன்றாடி கெஞ்சி அழுது நம்ம மனஸ்தாபப்பட்டு அவர்கிட்ட வந்து பாவ அறிக்கை பண்ணணும். அப்பதான் அவர் இரக்கமே கொடுப்பாரு. இப்ப இந்த இரக்கம்னா என்னன்றதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த இரக்கத்தை பத்தி எனக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியவே இல்லைங்க. இந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இரக்கம்னா என்னன்றதை பத்தி எனக்கு வந்து புரிய வந்துச்சு. அதாவது நான் நேருக்கு நேரம் அவரோட சந்திச்சு பேசுறதுனால தான் எனக்கு புரிய வந்தது. பட் இந்த இரக்கத்தை பத்தி வேதத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் வந்து இந்த சிலருக்கு தான் இரக்கம் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு தான் இரக்கம் கொடுக்கணும், அதெல்லாம் கிடையாதுங்க. எல்லாருக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருக்கும் அவர் வந்து இரக்கமுள்ள தேவனா இருக்கார். கர்த்தரோட இரக்கம் பொதுவான இரக்கம், எல்லாருக்கும் ஜாதி மதம் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் அவர் இரக்கம் கொடுக்கிற ஒரே தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம வந்து வேதத்துல பார்க்கலாம். ரோமன்ஸ்ல 4:4 பார்ப்போம் இரக்கத்தை பத்தி. அல்லேலூயா. ரோமர் 4ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல் கடன் எண்ணப்படும். ஆமென். சோ இது வந்து சுலபமான வழியில சொல்ற பாருங்க. கிரியை செய்து அதுல வரும் பலன் வந்து கடன் என்று எண்ணப்படும். நம்ம ஏதோ ஒரு காரியம் செய்யறோம், அதுக்கு வந்து அந்த பக்கத்துல இருந்து வர பலன் வந்து கடன். அது வந்து கிருபை அல்ல, அது வந்து இரக்கம் கிடையாது. சோ இதுதான் அதோட விளக்கம். சோ இந்த மாதிரி ஒரு விளக்கம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ இரக்கம்னா என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இரக்கம், வாட் இஸ் இரக்கம், அது மர்சினா என்னன்றது புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி நம்ம இந்த காரியம் பண்ணோம், அதுக்கு வந்து பலன் வந்தது. ஸோ அது வந்து உங்களுக்கு கிருபை கிடையாது, இரக்கம் கிடையாது. ஸோ அதே வசனத்துல நம்ம வந்து அதே அதிகாரம் 4 அதிகாரத்துல 5-6 நம்ம வாசிப்போம். அல்லேலூயா. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகளில் இல்லாமல் தேவனாலே நீதிமான் எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இப்போ நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. நம்ம பாவ அறிக்கை பண்ணிட்ட பிறகுதான் நம்மளுக்கு வந்து அவரோட இரக்கமே பெற முடியும். அப்பதாங்க இரக்கமே கிடைக்கும். அதுதான் பாக்கியம் நமக்கு. சோ நம்ம வந்து பாவ அறிக்கை பண்ணணும். அதாவது இந்த இரக்கம் வந்து எப்படி தெரியுமா, யாருக்கு தெரியுமா இரக்கம் வந்து பெறுவாங்கன்னாக்கா, ஒரு ஈஸியான வழியில சொல்ற பாருங்க. நன்றி கெட்டவர்களுக்கு, ஒரு நன்மையும் செய்யாதவர்களுக்கு, இரக்கம் பெற தகுதியே இல்லாதவர்களுக்கு தான் தேவன் காட்டும் நன்மை, தேவன் கொடுக்கும் தயதான் இரக்கம். சோ இந்த மாதிரி இரக்கம் தான் நம்ம பெறணும். அந்த இரக்கம் வந்து அவர் தாராளமா முடிவில்லாம நம்ம கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் பாவத்திலே முழுங்கி அவர்கிட்ட வாயினால வெறும் இரக்கம் தான் கேட்கிறோமே தவிர உண்மையா ஒப்பு கொடுத்து அதுல இருந்து வந்து விடுதலை ஆகி அவரோட இரக்கம் பெற வேண்டும். அது நம்ம கையில தான் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு இரக்கம் தான் தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து அன்மெரிட்டட் ஃபேவர்னு சொல்லுவாங்க, அன்மெரிட்டட் ஃபேவர். சோ இந்த மாதிரி ஒரு அன்மெரிட்டட் ஃபேவர் தேவன் கிட்ட தான் வருது. சரி, இந்த இரக்கத்தை பத்தி நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இரக்கம்னா என்ன? அந்த இரக்கம் வந்து கர்த்தரோட இரக்கத்துக்கு முடிவே இல்லையா பாருங்க, முடிவில்லாத இரக்கம். ஏன் அப்படி 1000 கேள்விகள் நம்மளுக்கு வரலாம். ஏன் அப்படி? அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. இப்போ உலகத்து அழியறதுக்கே ஒரு முடிவு வரக்குள்ள அந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்கலாம் நம்ம. அதே நேரத்துல வந்து இந்த இரக்கம் வந்து 1000 வருஷங்களுக்கு நீடிக்குமா?
இல்ல 1000 தலைமுறை வரைக்கும் நீடிக்குமான்ற ஒரு கேள்வியும் நமக்கு எழுந்து வரும். சோ அதனால வந்து இந்த இறக்கத்துக்கு பாருங்க முடிவே இல்லைன்னு வேதத்துல சொல்லி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இறக்கம் எங்கிருந்து பொறுப்பட்டு வருகிறதோ அவர் முடிவில்லாதவர். ஹல்லேலூயா, அவர் முடிவில்லாதவர். சோ இறக்கம் வந்து எங்கிருந்து வருதோ அவர் முடிவில்லாத இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து இறக்கம் நமக்கு தாராளமா ஒவ்வொரு நாளும் புறப்பட்டு வந்துட்டே இருக்குதுங்க. இப்படிதான் அந்த இறக்கம் வந்து அவர் இறக்கம் உள்ள தேவன் என்று நமக்கு காண்பித்து இருக்கிறார். அவர் அன்பானவர், பாசம் உள்ளவராக இருக்கிறார். சோ வேதத்தின் படி ரெவல்யூஷன் 1:8 நம்ம வாசிச்சா தெரியும். 1:8, 11, 17, ரெவல்யூஷன் 22:13, ஏசாயா 44:6 இந்த வசனங்கள்லாம் நம்ம படிச்சாக்கா அதுல என்ன நம்ம சொல்வாங்க? நானே அல்பா, நானே ஒமேகா, நானே ஆதி, நானே அந்தம், நானே முந்தினவர், நானே பிந்தினவர். இப்படி எல்லாம் இந்த ஆண்டவர் பத்தி சொன்னதுனால அவர்கிட்ட இருந்து வரப்போற இறக்கத்துக்கு முடிவே இல்லையா பாருங்க. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல அவரு முடிவில்லாதவர், இறக்கங்களுக்கு முடிவில்லாத ஒரு தேவன் அவரு. சோ அதுல இருந்து வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம இறக்கம் பெறுவோம். சங்கீதம் 86:15 நிறைய வசனங்கள் இருக்குதுங்க. சங்கீதம் 86:15, 103:8, 111:4, 145:8, எக்ஸோடஸ் 134:6, நெஹெமியா 9:17 இந்த வசனத்துல எல்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? நம்ம முதல்ல ஒரே ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 86:15. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமென். இதனால தாங்க அந்த இரக்கமே நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. அவர் மூலமா அவர் முடிவில்லாதவர், இறக்கங்களுக்கு முடிவில்லாதவர். அவரோட இறக்கங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு எண்ணே கிடையாது, முடிவே இல்லை. அப்படியே ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே வரதுக்கு காரணம் அவர் மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்த குணம் உள்ளவர். அவர் இறக்கத்தின் தேவனா இருக்கிறதுனால நமக்கு அந்த இறக்கத்தை வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் ரிசீவ் பண்ணிக்கணும். சரி, இந்த இறக்கம் வந்து சில வருஷங்களுக்காக மட்டுமே கிடையாதுங்க. அந்த ஒரு ஆதார வசனம் நம்ம படிப்போம். எக்ஸோடஸ் 20:6 படிப்போம். யாத்ராகமம் 20:6 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவா இருக்கிறேன். ஆமென். பாருங்க, 1000 தலைமுறைக்கு பாருங்க. நமக்கு ஒரு தலைமுறை இல்லை, நம்ம வந்து யோசிக்கலாம். ஆண்டவர் வந்து 3 தலைமுறை, அதாவது யாத்ராகம் 34:7 படி 3 தலைமுறைக்கு விசாரிச்சு 4வது தலைமுறைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஆனா அவரோட இறக்கம் பாருங்க 1000 தலைமுறைக்கு அப்படியே முடிவில்லாம வந்துட்டே இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய தேவன் அவரு. அப்ப அந்த இறக்கம் பெற நம்ம தகுதியா இருக்கணும் இல்லையா? சோ அதனால வந்து பாவ அறிக்கை பண்ணி ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அவரோட இறக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவரோட இறக்கம் வந்து முடிவில்லாத ஒரு இறக்கம். நான் வந்து ஸ்கூல்ல வந்து பெங்களூர்ல பிறந்து வந்ததுனால நான் சென்ட் ஆக்டர் ஸ்கூல்ல படித்தேன். 5th ஸ்டாண்டர்ட்ல என்னை வந்து டூருக்கு கூப்பிட்டு போனாங்க. அதாவது எங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே நாங்கள் டூருக்கு போனோம். அங்க வந்து சிவன சமுத்திர ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து அது மண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அந்த ஃபால்ஸ் பார்த்தாக்கா ஒரு 300 அடி தூரத்துலேருந்து, அவ்வளோ உயரத்துலேருந்து அந்த ஃபால்ஸ் தண்ணி அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ எங்கள் மேம் கிட்ட கேட்டு, இந்த தண்ணி வந்து இப்படியே வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமா? இவ்வளோ ஜோரா ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமா? இரவும் பகலும் எல்லா சீசன்லையும் இப்படியே ஜோரா ஊற்றிட்டே இருக்குமா? இந்த தண்ணி வற்றவே வத்தாதா அப்படின்னு நான் கேட்டக்குள்ளோ எங்கள் மேம் சொன்னாங்க, ஆமாம், வத்தவே வத்தாது. ஏன்னா இது வந்து ஒரு வற்றாத குளத்திலேருந்து, ஒரு சின்ன குளத்துலேருந்து இந்த தண்ணி வருது. அதாவது தலக்காவேரி. அந்த தலக்காவேரி வந்து கொடகுல வந்து கூர்க் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து, அந்த வற்றாத ஒரு சின்ன குளத்துலேருந்து ஒரு பெரிய காவேரி ரிவர் கனெக்ட் ஆகி அதன் மூலமா சிவன சமுத்திரால அந்த
ஃபால்ஸ் அந்த தண்ணி அவ்வளோ ஜோரா கொட்டுகிறதா பாருங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வற்றாத குடத்துல இருந்து வர அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதே மாதிரி தாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து அவர் கண்மலை வேதத்தின்படி 1 கொரிந்தியர் 10:4 படி அவர் அடிக்கப்பட்ட கண்மலை. அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வரும் அந்த இரக்கம் வந்து முடிவில்லாதது. ஸோ அந்த மாதிரி முடிவில்லாத இரக்கம் வந்துட்டே இருக்கும். எங்கிருந்தோ ஒரு இரக்கம் வருது, அது பெரிய ரிவரா மாறி அது வந்து ஃபால்ஸ்ல கனெக்ட் ஆகி அப்படி ஊத்துறக்குள்ள ஒரு குட்டி குளம்தாங்க தலக்காவேரி. ஸோ அது வற்றவே வற்றாது. ஸோ அந்த இடத்துல இருந்து எப்படி தண்ணி நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம ஆண்டவர் வந்து கண்மலை, அந்த அடிப்பட்ட கண்மலை. அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வரும் இறக்கத்துக்கு முடிவே இல்லைன்னா பார்த்துக்கங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கண்மலையா இருக்கிறாரு. அந்த தண்ணி பார்க்கறக்குள்ள லாரியா டன்னா அப்படி கொட்டுதா, அந்த தண்ணி அப்படி வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்குதா பாருங்க. ஆனா நம்ம வேதத்துல வந்து இந்த இறக்கத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். சங்கீதம் 119 156 வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியா இருக்கிறது, உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். ஆமென். சோ மிகுதியானது, அதாவது அதிகமானது. சோ அந்த தண்ணி எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுது பாருங்க. அந்த அதே மாதிரி தான் அவரோட இறக்கத்துக்கு வந்து அவ்வளோ ஓவர்ஃப்ளோ ஆகி மிகுதியா வந்துட்டே இருக்குமா. 2 சாமுவேல்ல 24:14 படிக்கலாம். தாவீது என்ன சொல்றான்னு பார்ப்போம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விடுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஆமென். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவரே, கர்த்தாவே, உம்முடைய இரக்கம் மிக பெரியது, மிக அளவில்லாதது. அந்த மாதிரி அவ்வளோ பெரியவர் அவரு, அவ்வளோ பெரிய ஒரு தேவனா இருக்கிறாரு, அவ்வளோ இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. அதனால நீங்க மிக பெரியவர்னு சொல்றாரு. அதனால வந்து 2 கிரானிக்கல்ஸ்ல நம்ம படிப்போம். சாலமன் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். 2 கிரானிக்கல்ஸ் 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் என்ன சொல்றாருனாக்கா, நம்ம தேவன் ரொம்ப பெரியவர், அவருக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு ஆலயம் கட்ட போறேன்னு சொல்வாரு. வாசிப்போம். அல்லேலூயா. 2 நாளாகமம் 2:5 எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதா இருக்கும். ஆமென். அதே நேரத்துல 6:7 கூட படிப்போம் வசனம். அவர் எப்படிப்பட்ட ஆலயம் கட்டுறாரா பாருங்க தேவனுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய தேவன். வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொள்ளக்கூடாது இருக்க அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறு முகாந்தரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களும் ஆகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். ஆமென். எதுக்கு தெரியுமா? என் தேவன் ரொம்ப பெரியவரா இருக்கிறாரு. சோ அவருக்கு பிளான் பாருங்க. அவருக்கு ரொம்ப பெரிய ஆலயம் நான் கட்ட போறேன்னு அந்த தாட் வருது பாருங்க. ஆனா நம்ம தேவாதி தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? நம்ம வாசிப்போம், வசனத்துல வாசிப்போம். ஏசாயா 66:1, ஆக்ட்ஸ் 7:49 படிப்போம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:49 வசனம். 49 வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதபடியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கிறதற்க ஸ்தலம் எது? ஆமென். ஆமென். சோ அவர் கேக்குறாரு பாருங்க,
வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்கு நீங்க எப்படிப்பட்ட வீட்டை கட்ட போறீங்கன்னு. அதனாலதான் சங்கீதம் 103:11 படி அது நம்ம படிச்சாதான் நம்மளுக்கு புரியும். அதை நம்ம வாசிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமா இருக்கோ அவ்வளோ துயரம் தேவனுக்கு பயப்படுறவங்க மேலே இருக்கும். அது அப்படியே பலுகி பெருகி அந்த இறக்கம் வந்துட்டே இருக்கும். நம்ம நிர்மூலம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் அவரோட கிருபை, அவரோட இறக்கம் மட்டும்தாங்க. வாசிப்போம். சங்கீதம் 103:11. அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். ஸோ அந்த மாதிரி நம்ம நிர்மூலம் ஆகாம இருக்கிறதுக்கு அவரோட கிருபை மட்டும்தான், அவரோட இறக்கம் மட்டும்தான். ஏன்னா அவரோட இறக்கம் முடிவில்லாததா இருக்கு. அதுல சொந்த அனுபவத்தை நான் சொல்றேன். என்னோட சொந்த அனுபவம் 2019 ஜூலை 3 எனக்கு பிரெயின் டியூமர் சர்ஜரி 2 மணி மத்தியானம் நான் இறந்து எனக்கு தேவனோட தரிசனம் கிடைச்சிச்சு. பரலோகத்துக்கு போனேன். அங்க தேவனை முகமா நான் சந்திச்சு பேசினேன். நான் கேட்ட கேள்விகள், அவ்வளோ கேள்விகள் கேட்டு, அவ்வளோ எனக்கு மனசுக்குள்ள ஒரு 12 வருஷமா இருந்து அந்த வலி வேதனையை அங்க அது அப்படியே கொட்டுன வார்த்தைகளால கொட்டுனேன். எனக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுத்தீங்க? எனக்கு 12 வருஷமா உடல் அளவுல மனதளவுல ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் கேட்டேன். என் கண்ணில் பாருங்க, கண்ணீரே இல்லை, வத்தி போச்சு. உங்க மனசு கல்லாயிடுச்சா? அதாவது நான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறேன், உங்க மனசு கல்லாயிடுச்சா? உங்க மனசுல அன்பே இல்லையா என் மேல? உங்க மனசுல இறக்கமே இல்லையான்னு ஜோரா கத்தி பேசினேன். ஆண்டவர் என்ன அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. அவரோட முகம் என்னோட முகம் நேருக்கு நேரா நான் பார்த்து இருக்கிறேன். அந்த அனுபவத்துல தான் சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் இன்னொரு குரல், பிதாவோட குரல் கேட்டுச்சு, உன் முன்னோர்கள் செஞ்ச பாவம் தான் நீ இங்க நிக்கிறேன்னு. சோ அதுக்கப்புறம் நான் என்ன அங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது. நீங்க சுமிதா டெஸ்டிமனி நித்திய ஜீவன் கேள்ல பாத்தீங்கன்னா அதுல நான் விவரமா சொல்லி இருப்பேன். சோ அதுக்கப்புறம் என்ன பூமிக்கு அனுப்புறதுக்கு ஆண்டவர் இயேசு பேசுறாரு, நீ போமா, உன் குடும்பத்தோட நீ நினைச்ச பார்த்து நீ வாழு. ஆனா இங்க நடந்த விஷயத்த நீ ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு ஒரு கூட்ட ஜனங்களை நீங்க கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி என்னை என்னோட ஆத்மாவை சரீரத்துல படுக்க வச்சுட்டு அன்னில இருந்து ஆவியானவர் என் கூடவே இருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு நாள் நான் அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்டேனே, உங்களுக்கு இறக்கமே இல்லையா? உங்க மனசு கல்லாயிடுச்சா? அதை நினைச்சு நான் நிறைய நாள் அழுதுண்டு. ஏன்னா அவரோட கண்ணில் நான் பார்த்த அந்த இறக்கத்தை பார்த்து, அவரு அவ்வளோ இறக்கம் உள்ளவர். என்னை பத்தி இருக்கிற நியாயத்துக்கு அவர் அவ்வளோ மனம் துருங்கினாரு. அவ்வளோ சாந்த குணத்தை நான் பார்த்தேன். அன்பானவர் அவரு. ஸோ அந்த ஒரு ஃபீல்டு நமக்கு வந்தாலே போதும். ஸோ அதுல நான் அவரோட இறக்கத்தை நேருக்கு நேர் அனுபவிச்சு நான் சந்திச்சதுனால சொல்ல, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவரோட கிருபை, அவரோட இறக்கம் மட்டும்தான். ஜனங்க 1000 பேசலாம், எனக்கு முன்னாடி ஒன்று பேசுறாங்க, பின்னாடி ஒன்று பேசுறாங்க, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க அன்பை எதிர்பார்க்கவே முடியாது. மனிதரோட அன்பு உண்மை இல்லைங்க. ஏன்னா வேதத்திலே சொல்லியிருக்கு, ஏசாயா 2:22 சொல்லி இருக்குது, மனிதனோட அன்பு மனிதர்களே நம்பாதீங்க, தேவனோட அன்பு தான் நிரந்தரம். ஸோ நான் எனக்கு அன்பு காண்பிக்க தேவாதி தேவனே சிம்ஹாசனத்திலிருந்து இறங்கி என்னோட ரட்சகர் எனக்கு அன்பு செலுத்தியிருக்கிறார். அந்த அன்பு நமக்கு போதும். ஸோ அந்த அன்புல நம்ம வாழலாம். நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவர் இறக்கம் உள்ள தேவனா இருக்கிறாரு. அவரோட இறக்கம் இரவும் பகலும் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஒருவேளை இந்த நயக்ரா ஃபால்ஸ் கூட வத்தி போகலாம். இந்த நைல் நதி வற்றாத நைல் நதி கூட ஒரு சூழ்நிலை வற்றி போயிடுச்சான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தேவாதி தேவன் அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு வர அந்த அன்பு எங்கன்னு தெரியுமா? கல்வாரி சிலுவையில அந்த 5 காயங்கள் மூலமா அவர்கிட்ட இருந்து வர அந்த அன்பு முடிவில்லாதது. அவரோட அன்பு முடிவில்லாத அன்பு அவருது. ஸோ இந்த மாதிரி அவர் அன்புல இறக்கத்துல கிருபையில அவர் மிக மிக பெரியவரா இருக்கிறாரு. ஸோ அந்த அன்பு வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க மனம் கலங்காதீங்க. நீங்க
வரி பண்ணாதீங்க. அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு. அவர் இரக்கம் நம்ம வந்து என்றென்றும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் தாராளமா 1000 தலைமுறைக்கு நமக்கு இரக்கம் கொடுத்துட்டே இருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல வந்து என் மகள் அதே வருஷம் 2019 ஜூலை 31 அவருக்கு 2வது முறை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்குது. ஹார்ட் அப்படியே ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு முந்தின நாள் வந்து பிளட் வேணும்னு கேட்டாங்க. எங்க தம்பி, நான் பெங்களூர்ல தான் நடந்தது அந்த சர்ஜரி. தம்பி அவங்க ஸ்டாஃபுக்கு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃபுங்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க, பிளட் டோனர்ஸ் வந்துட்டு நான் கொடுக்குறேன்னு. நாங்க யாருமே தெரியாது, நானும் என் கணவன் என் மகள் யாருமே தெரியாது. இந்த அன்பு எப்படி திரும்ப வந்தது? என் தேவன் நம்ம இயேசு கிறிஸ்து அவரோட கல்வாரி சிலுவையில நமக்கு சிந்தின அந்த ரத்தம், அந்த ரத்தத்தை வந்து அந்த டோனர்ஸ்க்கு அவங்களோட இருதயத்துல பேசி கட்டளையிட்டு அவங்க எங்களுக்கு என் மகளுக்கு வந்து ரத்தம் கொடுக்க முன்னாடி ஓடி வந்தாங்க. அந்த அன்பு தான், அந்த அன்பு பாசம் தேவன் கிட்ட வந்த அந்த ஒரு இரக்கம் தான். அந்த இரக்கம் குணம் தான் எங்களுக்கு என் மகளுக்கு ரத்தம் கொடுக்கறதுக்கு வந்தாங்க. வெற்றிகரமா அந்த சர்ஜரி முடிஞ்சது. ஹல்லேலூயா. என் மகளுக்கு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்தாரு. சோ இந்த கல்வாரி சிலுவையில அவர் பட்ட காயங்கள் மூலமா தான் அன்பு வெளிப்பட்டது. அவர் எவ்வளவு அன்பானவர்ன்றது வந்து நம்மளுக்கு காண்பித்தாரு. சோ இந்த அன்பு தாங்க எப்போதும் நிலையா நிலைத்திருக்கும். கலாத்தியன்ஸ் 2:20 படிப்போம். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அவர் நம்மளை நேசித்தார், நமக்கு அந்த அன்பை காண்பித்தார், நமக்காக தன்னையே நமக்காக அவர் அர்ப்பணித்தார். அந்த அன்பு தான் அந்த டோனர்ஸ்க்கு வந்து அந்த இருதயத்துல பேசி என் மகளுக்கு நீங்க பிளட் கொடுங்க. தெரியாத ஒரு ஜனங்களுக்கு வந்து அவங்க வந்து ஓடி நான் வரேன்னு கொடுக்க வந்த அந்த அன்பு ஆண்டவர் வந்து கட்டளையிட்டபடியே அவங்க வந்து இந்த மகளுக்கு ரத்தத்தை கொடுத்தாங்க. சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷன் நடந்தது. ஸோ அதனால திக்கற்றவர்கள் எவரோ அவங்க வந்து தேவன் கிட்ட இரக்கம் பெறுவார். ஸோ நீங்க கவலையே படாதீங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து இரக்கம் பெறணும்னாக்கா இந்த வார்த்தைகள் மூலமா நீங்க பேசுங்க. சங்கீதம் 109 அதுல 21, 26, 27 வசனம் படிப்போம். சங்கீதம் 109 வசனம் 21. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். ஆமென். 26, 27 வசனம். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். இது உமது கரம் என்றும் கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. ஆமென். ஆமென். சோ ஒவ்வொருத்தரும் அவருடைய இரக்கம் பெறணும்னாக்கா இந்த பேசுங்க. இந்த வசனத்து மூலமா நீங்க பேசுங்க. தேவனோட இரக்கம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள். பாவ அறிக்கை பண்ணுங்கள். அவர்கிட்ட இரக்கம் பெற நம்ம தகுதி ஆனவர்கள்ன்றது நீங்க நிரூபிங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்குங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, இந்த வறட்சி போதும் சுவாமி. உங்களோட சத்தம் கேட்க முடியாத தவிக்கும் இந்த வறட்சி இதுக்கு மேல முடிவாகட்டும் ஆண்டவரே. இந்த வறட்சி இன்னியோட முடியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட சத்தம் நாங்க கேட்கணும் ஆண்டவரே. எங்களோட ஆவியை நீங்க ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எங்களோட நீங்க பேசும் ராஜா. இந்த ஜெபத்துல கலந்திருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எழுந்து நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் ஆவி வரட்டும் ராஜா. ஒவ்வொருத்தருக்கிட்டும் தீர்க்க தரிசனம் வரங்கள் வரட்டும். தீர்க்க தரிசனம் வெளிப்பாடுகள் வரட்டும். தீர்க்க தரிசனம் மகிமைகள் வரட்டும் ஆண்டவரே. அதை தடுத்து நிற்கும் எந்த ஒரு மாம்சீக கிரியைகளா இருக்கட்டும், எந்த ஒரு பிசாசின் செயல்களா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே புடுங்கி நரகத்துக்கு எறிகிறேன் ராஜா. அப்பா ஏசப்பா,
ஒருவேளை நீங்களே எங்களை இந்த வறட்சிக்குள் நடத்தி இருந்தால் ஆண்டவரே, எங்களை இந்த வறட்சிக்குள்ளிருந்து திருப்பி வெளியில கொண்டு வாருங்கள் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் நீங்க உபயோகப்படுத்த ஆண்டவரே. உங்களோட தீர்க்க தரிசனம் எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. உங்களோட அற்புதங்கள் எங்கள் மேல் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்த ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த வாழ்க்கை நாங்கள் செழிப்புள்ள வாழ்க்கையா வாழணும் ஆண்டவரே. உங்களோட ஆசீர்வாதம் மலைகள் எங்க குடும்பத்துல பொழியட்டும் ஆண்டவரே. உங்களோட பாக்கியம் எங்க குடும்பத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களோட கிருபை எங்க குடும்பத்துல இறங்கணும் ஆண்டவரே. எங்களை இந்த அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்துல அன்பு, பாசம், சமாதானம் நிலையா நிக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நாங்க தாழ்த்தி உங்களுடைய கருத்துல நாங்க ஒப்பு கொடுக்கணும் ராஜா. நாங்க கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. எங்க குடும்பத்தை நீங்க பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நோய்கள் மறையட்டும் ஆண்டவரே. சுகம் நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. பலவீனங்கள் ஒளியட்டும் ராஜா. கிறிஸ்துவின் ஜீவனை ஒவ்வொருத்தர்கிட்ட நான் அனுப்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. படிப்பில வெற்றி பெறட்டும் ஆண்டவரே. குடும்பத்துல கடன் பிரச்சனை, பண கஷ்டங்கள் ஒளியட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. குடும்பத்துல சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்துல தவறான உறவுகள்ல இருக்கிறாங்க ஆண்டவரே. அதெல்லாம் ஒளியட்டும் ஆண்டவரே. ஐயோ, என் குடும்பத்திலே இப்படி இருக்கிறாங்களே, என்னால வெளியில தலை காட்ட முடியலையே. ஐயோ, என் குடும்ப ஜனங்களே இப்படி தவறான உறவுக்குள்ள இருக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் என்று தவிக்கும் அந்த பிள்ளைகளோட கண்ணீரை நீங்க பாருங்கள் ராஜா. ஒவ்வொரு ஆவிகளை நீங்க ஆட்கொள்ளும் ஆண்டவரே. குடும்பத்துல ஒவ்வொரு ஆவிகள் நீங்க ஆட்கொண்டு அவங்களை பரிசுத்தப்படுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல பேரை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த பாவத்துல இருந்து விடுதலை செய்யணும் ஆண்டவரே. தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக எங்க குடும்பத்துல நீங்க புதிய வாசல்கள் திறக்க வேண்டும் ஆண்டவரே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை நாங்க தாழ்த்துக்கிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை, உங்களோட இறக்கம் என்றென்றும் எங்களுக்கு வேணும் ராஜா. எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்களுடைய ரத்தத்துல எங்களை பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்க ரத்தத்துல கழுவப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களை நீங்க பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களோ. நீங்க உங்களோட இறக்கம் எங்களுக்கு என்றென்றும் வேணும் ஆண்டவரே. உங்களோட முடிவில்லாத இறக்கங்கள் எங்களை கொடுத்து நீங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் குடும்பத்தை நீங்க ஆசீர்வாதம் பண்ண போறதுக்காக நன்றி அப்பா. உங்களுடைய ரத்தத்தை ஆண்டவரை ஒவ்வொருத்தர் மேல நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க பரிசுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வாதங்கள் நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கருத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்க பாதுகாத்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.